ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்ல. அப்போ கடவுள் வந்தார். அவர் எல்லாத்தையும் படைச்சார். 6 நாட்கள்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்க எல்லாத்தையும் பண்ணினார். பூமி, கடை எல்லாத்தையும் உருவாக்கினார். செடி, கொடி, மிருங்க எல்லாத்தையும் படைச்சார். ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் கடவுள் ஒரு விசேஷமான ஒன்றை படைச்சார். மனுஷங்களை படைச்சார். ஆதாம்கர் முதல் மனுஷனையும் ஏவாங்கர் முதல் பெண்ணையும் படைச்சார். ரொம்ப அழகான ஒரு தோட்டத்துல அவங்களை வாழ வச்சார். அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தார். ஆதாமும் ஏவாளும் கடவுள் கிட்ட பேச முடியும். இது ஒரு அற்புதமான பரிசு. கடவுள் ஆதாமிட்டையும் ஏவாளிட்டையும் சொன்னார், தோட்டத்தில் இருக்க எல்லா மரங்களோ கனிகளையும் சாப்பிடுங்க, ஆனா ஒரு மரத்தோட கனியை மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார். அது நன்மை தீமை அறியத்தக்க மரம். கடவுள் சொல்லதை கேட்கணும்னு கடவுள் ஆசைப்பட்டார். அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சார். ஆதாமும் ஏவாளும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஒரு தந்திரமான பாம்பு ஏவா கிட்ட வந்துச்சு. அது சத்தமா சொல்லாம், கடவுள் உண்மையாவே இந்த மரத்தோட கனியை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க சாக மாட்டீங்க, கடவுளை மாதிரி ஆயிடுவீங்க, நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுச்சு. ஏவாளுக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த கனியை பார்த்தா அது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏவா அந்த கனியை சாப்பிட்டா. ஆதாமுக்கும் கொடுத்தா. அவரும் சாப்பிட்டார். திடீர்னு 2 பேருக்கும் வெட்கமா இருந்துச்சு. கடவுள் சொன்னதா கேட்கலன்னு புரிஞ்சுது. கடவுள் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவங்க கடவுள் சொன்ன கேட்கனால பாவமும் சாவும் உலகத்துல வந்துடுச்சு. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துல இருந்து அனுப்பிச்சார். ஆனா அவங்க மேலே இன்னும் அம்பாதான் இருந்தார். ஒரு நாள் ஒரு இரட்சகரை அனுப்புறேன்னு கடவுள் வாக்கொடுச்சார். கடவுள் தன்னோட வாக்குத்தத்தத்தைய மறக்கல. தன்னோட ஜனங்களுக்கு வழிகாட்டவும் தன்னோட அன்பை ஜாபகப்படுத்தவும் விசேஷமான ஆட்களை தேர்ந்தெடுத்தார். நோவா ஒரு பெரிய பேரை கட்டி தன்னோட குடும்பத்தையும் மிருகங்களையும் பெரிய வெள்ளத்தில் இருந்து காப்பாத்தினார். அப்புறம் ஆபிரகாம் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஒரு புது இடத்துக்கு போனார். கடவுள் அவரோட சந்ததியை ஒரு பெரிய தேசமாக்க போறேன்னு வாக்கு கொடுத்தார். மோசே கடவுளோட ஜனங்களை எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்துல இருந்து வெளியே சுட்டிட்டு வந்தார். கடவுளோட சக்தியால செங்கலை 2ஆ பிரிச்சார். டேவிட் ஒரு மேய்ப்பன் பையன் ஒரு பெரிய ராஜாவா ஆனார். கோலியாத்ங்கிற ஒரு பெரிய அரக்கனை கடவுளோட உதவியால ஜெயிச்சார். கடவுளோட அன்பும் சக்தியும் இந்த வீர்கள் மூலமா காட்டப்பது. கடவுள் உலகத்தை தன்னோட மகன் இயேசுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தார். நிறைய வருஷம் கழிச்சு கடவுள் தன்னோட இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு பெத்லெகேம்ல ஒரு சாதாரண குதிரை லயத்துல பிறந்தார். தேவதூதர்கள் அவரோட பிறப்பை அறிவிச்சாங்க. கிழக்கு தேசத்துல இருந்து ஞானிகள் விலை உயர்ந்த பரிசுலோட வந்து அவரை வணங்கினாங்க. இயேசு வருந்தி அற்புதமான காரியங்களை செஞ்சார். நோய்வாய்ப்பட்டவங்களை குணப்படுத்தினார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். செத்தவங்களை கூடு உயிரோட எழுப்பினார். கடவுளோட அன்பையும் மன்னிப்பையும் பத்தி மக்களுக்கு கத்து கொடுத்தார். எப்படி நல்லா வாழணும்னு எல்லாருக்கும் காட்டினார். ஆனா சில பேருக்கு இயேசுவை பிடிக்கல. அவரைய சக்தியை பார்த்து போராமைப்பட்டாங்க. அவரை பிடிச்சு சிலுவையில அரைஞ்சாங்க. நம்ம பாவங்களுக்காக இயேசு செத்து போனார். ஆனா இதுதான் முடிவு இல்ல. 3 நாள் கழிச்சு ஒரு அதிசயம் நடந்துச்சு. இயேசு மறுபடியும் உயிரோடு எழுந்தார். தன்னோட நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்தார். சாவுக்கு மேல சூட அவருக்கு சக்தி இருக்குன்னு நிரூபிச்சார். நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையே அவங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் அவர் பரலோகத்துக்கு போனார். தன்னோட பரிசுத்த ஆவியே அவங்களுக்கு வழிகாட்டியா அனுப்புறேன்னு வாக்கு கொடுத்தார். அவர் உயிரோடு இருக்கார். அவர் எப்பவும் நம்ம கூடவே இருக்கார்.